ஹாய் ஆல், ஐம் ரஞ்சனா குமரவேல். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நான் பேசும்போது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எங்க கிட்ட சின்ன அமௌண்ட் தான் இருக்கு, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா எஸ்ஐபி இல்ல கொஞ்ச நாள் பொறுத்தா நான் இந்த 5,000 வந்து 10,000 பண்ண முடியும்லாம் கேள்வி கேக்குறாங்க. பட் இதுக்கு என்னன்னா நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா ரொம்ப சின்ன அமௌண்ட் போட்டா நாளைக்கு வந்துட்டு அது ஒன்னும் பெரிய அமௌண்ட் வந்துட்டு நமக்கு ரிட்டர்னா வராதுன்றது சொல்றாங்க. சோ ஆனா அப்படி பார்த்தா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்துட்டு 5,000 ரூபாய் எஸ்ஐபி பண்றாரு. ஒரு 30 வருஷம் அவரோட 25வது வயசுல அவர் ஆரம்பிக்கிறாரு, ரிட்டையர்மெண்ட்டுக்காக போக்கஸ் பண்றாரு. அவரோட 55வது வயசுல அவர் 1 crore ரீச் பண்ணிடுறாரு. 12% ரிட்டர்ன்ல அவரோட முதலீடு தொகை, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 18 லட்சம் ரூபாய் தான். இதே இன்னொரு கஸ்டமர் வந்துட்டு 40 வயசுல வந்து 5 லட்சம் ரூபாய் நான் ஒட்டுக்கா வச்சிருக்கேன், ஒன் டைமா நான் இன்வெஸ்ட் பண்றேன், என்னோட 55 இயர்ஸ்ல ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு இன்கம் வரும்னா என்ன கார்பஸ் கிரியேட் ஆகும்னா அந்த 5 லட்சம் ரூபாய் பாத்தீங்கன்னா அவருக்கு 30 லட்சம் ரூபாய் தான் கிடைக்கும். சோ இதுல என்ன பெரிய தப்பு நடந்திருக்குன்னா, ஏன் சார் நீங்க முதலையே இன்வெஸ்ட் பண்ணல, 40 இயர்ஸ் வரைக்கும் பண்ணலன்னா, இல்ல நான் ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் சேர்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காரு. பட் இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அந்த 5,000 ரூபாய் கஸ்டமர் வெறும் 18 லட்சம் ரூபாய் தான் போட்டாரு. டிசிப்ளினா பாத்தீங்கன்னா 30 வருஷம் போட்டாரு. அவர் வந்து சேர்த்திருக்கிற பணம் பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய். இவர் பணம் சேர்த்துட்டு அப்புறமா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 40 வயசுல இவர் ஒட்டுக்கா 5 லட்சம் ரூபாய் போட்டாலுமே அதோட மதிப்பு 30 லட்சம் ரூபாய் தான். சோ இங்க வந்துட்டு பணம் எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்றது முக்கியம் இல்ல, நேரம் தான் முக்கியம். அதாவது டைம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க உங்களோட எஸ்ஐபிய எவ்வளவு சீக்கிரம் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு உங்களால ஒரு பெரிய வெல்த் வந்து கிரியேட் பண்ண முடியும். சோ நான் பெரிய அமௌண்ட் இருந்தாதான் இன்வெஸ்ட் பண்றேன்றத வந்துட்டு மைண்ட் செட்டை விட்டுட்டு இன்னைக்கே உங்களோட எஸ்ஐபி ஆரம்பிங்க. அது 5,000 ரூபாயா இருக்கலாம், இல்ல 1000 ரூபாயா இருக்கலாம், அது என்னன்றதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இத பத்தின டீடைல்டா கால்குலேஷன் வேணும்னா நீங்க எஸ்ஐபின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.